இந்த மேடையில் இன்று நான் நின்று பேசுகிறேன் என்றால் பல பேர் மனிதர்கள் பங்களித்திருக்கிறார்கள். 2 பேர் இல்லை என்றால், 2 நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நிகழ்ந்திராவிட்டால் நான் இந்த மேடையில் நின்று பேச முடியாது. ஒன்று என் பெருமான் இயேசுபிரான், 2 பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். இந்த 2 பேரும் இல்லை என்றால் நான் இந்த இடத்தில் நிற்க முடியாது. பகுத்தறிவு பகலவனும் இயேசுநாதரும் சேர்ந்திருக்க முடியுமா என்கின்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். பெரியாரின் சீடர்களும் இயேசுவின் சீடர்களும் தோழர்களாக இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனால் பரலோகத்தில் 2 பேரும் தோழர்களாகத்தான் இருப்பார்கள், பெரியாரும் இயேசுவும் என்பது என்னுடைய நம்பிக்கை. காரணம், தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மண்ணுக்கு வந்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டவர் இயேசு. அதே கடவுளினுடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக கடவுளையே மறுத்தவர் பெரியார். அவ்வளவுதான். பிள்ளைகளுக்காக மறுத்தார், அவ்வளவுதான். கடவுளுக்காக மறுக்கவில்லை. பெரியாருடைய கடவுள் மறுப்பு கடவுளை மையமாக கொண்டது அல்ல, மனிதர்களை மையமாக கொண்டது. மனிதர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக. இதை எதற்கு சொல்லுகிறேன் என்றால், கடந்த 60 ஆண்டு கால தமிழகத்தினுடைய சமூக அரசியல் என்பது தந்தை பெரியாரையும் அவர் தொடர்ந்து வந்த பகுத்தறிவு பேரியக்கத்தையும் சமூக நீதி பேரியக்கத்தையும் வைத்துத்தான் நடந்திருக்கிறது. அரசியல் களத்திலே அளப்பரிய சாதனைகளை நிகழ்த்திய தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சமூக நீதி பேரியக்கம் தமிழருக்கான ஒரு அறநெறி பண்பாட்டு வாழ்வியலை தருவதற்கு தவறிவிட்டது என்பதையும் துணிவோடு இன்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். இன்று இருக்கின்ற நாம் காண்கின்ற மித மிஞ்சிய பணவெறி, எதையும் எளிதாக செய்து முடித்து விட வேண்டும் என்கின்ற ஒழுக்க நெறி மீறிய ஒரு வேகம், காசுக்கு ஓட்டு என்று வந்திருக்கிற ஒரு நிலைமை, எல்லாவற்றையும் நாம் பார்க்கிற பொழுது எங்கோ ஒரு வாழ்வியல் பண்பாட்டு அறநெறியை வார்த்தெடுப்பதில் வகுத்தெடுப்பதில் கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ் சமூகம் நாம் தவறிவிட்டிருக்கிறோம் என்பதை இந்த சமூகத்தின் நன்மைக்காகவும் எதிர்காலத்திற்காகவும் துணிவோடு நாம் சொல்ல வேண்டிய, பதிவு செய்ய வேண்டிய, ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம்.